ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த தினத்தை செம்மொழி நாளாக அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் மீது கொண்டிருந்த பற்றால், தமிழ் மீது கொண்டிருந்த ஆர்வத்தால் தொடர்ந்து வாழ்க்கையிலே தமிழை எழுதியும் தமிழை பேசியும் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தமிழின் பெருமைகளை பேசுவதற்கும் பறைசாற்றுவதற்கும் தமிழை செம்மொழியாக அறிவிப்பதற்கு வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளினை செம்மொழி நாளாக அறிவித்திருப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. மீண்டும் முதல்வருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பிறந்த நாள்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் கடந்து போனாலும் அவர் இல்லை என்ற அந்த நினைவு, அவருடைய நினைவுகள் இவற்றிலிருந்து மீள முடியாத நாட்களாகவே அவை கடந்து செல்கின்றன. தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவுகள் இல்லாத நாள் இல்லை. அதே நேரத்திலே அவருடைய பெருமைகளை சொல்லாத ஒரு இடமும் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக அவர் வாழ்நாள் முழுவதும் பணியாற்றியிருக்கிறார். இது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கும் வன்முறைக்கும் இந்தியா ஆளாக்கப்படுவது, இந்தியாவுடைய நிலைப்பாடு, நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம், இனி எதிர்காலத்திலே பயங்கரவாதத்திற்கும் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய, ஸ்பான்சர் பண்ணக்கூடிய நாடுகளுக்கும் இடையே நாம் அதை தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய பயணமாக 7 குழுக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்களை, அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அங்கே இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய சிந்தனையாளர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் ஒரு குழுவுக்கு தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. எதிர்கட்சியினர் அதிகமாகவும் ஒரே ஒரு பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்ட குழுவை 5 நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசின் பணியாற்றக்கூடியவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை சந்தித்து இந்தியாவுடைய நிலைப்பாட்டை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னோம். அவர்களுடைய ஆதரவு யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு இடையே இந்தியாவை பற்றி ஒரு புரிதல் உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்தோம். அதே போல யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலையும் இந்தியா அவர்களுடைய ஆதரவை வேண்டும் என்று அந்த கருத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பல இடங்களில் சந்திக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் ஒரு அக்கறையோடு, அதே நேரத்திலே ஒரு கவலையோடு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உறுதியாக இந்தியாவோடு நிற்க வேண்டும் என்ற அந்த மன ஓட்டத்தோடு, அந்த எண்ணத்தோடு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது. நிச்சயமாக வெற்றி திராவிட முன்னேற்ற கழக
கூட்டணியின் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதை மிகப்பெரிய வெற்றியாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான வெற்றியாக மாற்றி காட்டுவதற்கு நம் அத்தனை பேரும் நம்முடைய உழைப்பை அதை நோக்கி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று நான் வைக்கிறேன். கருத்து சொன்னதுக்காக நான் சொல்லலை